மீன் வறுக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 1 டேபிள் ஸ்பூன் வர்ற மாதிரி தேங்காய், அதோட அரை டீஸ்பூன் சோம்பு, இது ரெண்டையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை நரன்னு போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. புளியை திக்காக கரைச்சிக்கோங்க. மஞ்சத்தூள் போடுங்க, தனி மிளகாய்த்தூள் போடுங்க, குழம்பு மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுது, இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒன்றா மீனை போட்டு நல்லா பெசரிக்கோங்க. 30 நிமிஷம் வரைக்கும் ஊற விடுங்க. அப்போ தான் மீனில் நல்லா மசாலா ஏறும், நம்ம சாப்பிடும்போது நல்லா இருக்கும். அடுப்பில் தோசைக்கல் வச்சுக்கோங்க. கல் சூடானதும் தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் மீன் ஒன்றா வைங்க. ஒரு 4 மீன் வரைக்கும் ஒரே டைமில் வைக்கலாம். இந்த தேங்காய் எண்ணெய் எதுக்கு ஊற்றுறதுன்னு சொன்னால், நம்ம தேங்காய் போட்டு பெசரி இருப்போம் இல்லையா மீனில், ஸோ தேங்காய் எண்ணெய் ஊற்றினா செமையாக வாசனை இருக்கும். ரொம்ப அவ்வளவு வாசனையாக இருக்கும். பார்க்குறவங்களுக்கு சாப்பிடணும் போல் இருக்கும். அதை கொஞ்சம் நேரம் ஆனதும் மெதுவாக பெரட்டி விடுங்க. ரொம்ப ஸ்லோவாக பெரட்டணும். வேகமாக பெரட்டணும்னா உடஞ்சிடும். இந்த மசாலாவோடு சேர்ந்து நம்ம சாப்பிடும்போது அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த தேங்காய் எண்ணெயில் ஊற்றி வறுத்துருக்கிறதுனால நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிதானமாக இளந்தியாக வச்சு செய்யுங்க. இதை பெரட்டி போட்டு கொஞ்சம் நேரத்தில் நல்லா ஆயிடுச்சு பாருங்கள். பார்க்கும்போதே எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள். இது மாதிரி செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.